குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என்னோட பேர் வந்து எஸ் விக்னேஷ். நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட். அண்ட் நான் வந்து இந்த லெஸ்ட் ஆஃப் லெஸ்ட் கனெக்ஷன் குரூப்ல வந்து ஒன் ஆஃப் த ஹோஸ்டா வந்து இருக்கேன். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மை பத்தி சின்னதா வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். டெக்னிக்கலா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் கைஸ். ஸோ இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் புதுசாக வந்தவங்களுக்காக மட்டும் சும்மா சின்னதாக சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நாங்க வந்து மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் எல்லா டைம்லயுமே வந்து செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் நீங்க யாராவது உங்களோட ஐடியா வந்து என்கிட்ட ஐடியா இருக்கு அண்ட் என்கிட்ட வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கு, பட் அதை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து விஷஸ் இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட் யாருக்கா சொல்லணும்னு ஆசையா இருக்கும் அண்ட் அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நம்ம தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி சொல்றேன் அப்படின்னா, என்னோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு வண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் நான் ஒரு 4 பேர்கிட்டே வந்து தொடர்ந்து ஒரு விஷயம் பேசவே மாட்டேன், பட் ஆனா இப்போ ஒரு 13 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது வந்து இந்த செஷனால, ஐ மீன் இந்த பிளாட்ஃபார்மாலன்னு சொல்றேன். ஸோ அதனால இந்த பிளாட்ஃபார்ம்ல எனக்கு வந்து பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இந்த உங்களுக்கு ஒருவேளை எனக்கு இந்த செஷன் வந்து கவனிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட நீங்க வந்து எங்களுக்கு சொல்லலாம். அதுக்கான லிங்கை வந்து இப்போ நாங்க ஷேர் பண்ணிடுவோம் குரூப்ல, இதே சாட்லயே வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் அப்படின்னா எங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல எங்களையும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வி கேன் ஏபிள் டு ஆன்சர் யூ. அண்ட் இன்னைக்கான செஷனை வந்து நமக்கு வந்து வெங்கடேஷ் சார் வந்து எடுக்க போறாரு. இட்ஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி சார் டு உங்க கிளாஸ் வந்து கவனிக்கிறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். இஃப் நாங்கள் இந்த செஷனை வந்து ரெக்கார்ட் பண்றோம், ஸோ அது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டிஃபிகல்டிஸ் யூ கேன் ஏபிள் டு டெல் இன் சாட் பாக்ஸ். அண்ட் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க கண்டிப்பா இன்டராக்ட் பண்ணலாம், அதுக்கெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட், உங்களுக்கு அந்த கொஸ்டினை கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஆனா மற்ற நேரத்துல மைக்கை வந்து மியூட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நமக்கு பேண்ட்வித் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இட் மீன்ஸ் எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அதனாலதான். ஸோ ஹோஸ்ட்டுக்கு இதை நல்லா ஃப்ரீடம் கொடுப்போம். அண்ட் இது இந்த 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 பிளாட்ஃபார்ம் எல்லாரும் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. Thank அண்ட் you. சார் நீங்க சார் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Yeah, thank you, Vignesh. Hi everyone. Thanks for first of all attending this session. So basically, 2 months back, I started an initiative to spread cybercrime awareness to people, every people out there, because I came across a lot of incidents that was kind of hampered by scammers, and they were looting money from the common people. So I thought I wanted to spread knowledge about the cybercrime, and I started as an initiative the YouTube channel. Later, I will share my YouTube channel link also. So as a part of that, this was my research, and this was a recent incident which I came across. It's a quicker job phishing scam. So this is a little fun-oriented thing, and it is a very real incident, and it just happened to one of my friend. So that is the fun part about this. So I'll share my screen now. Yes sir, we can able to see your screen sir. Okay. So yeah, I will be giving at the end of the session, I'll be giving tips related to every job scam which is happening out there, and uh, the main topic is about quicker jobs phishing scam, the real incident which happened. So here, it's a subtitle. If you see, it's a how my friend lost 40,000 rupees and managed to get back 20,000 rupees. So she literally lost 40,000 in a scam, and we somehow got back 20,000 rupees. So that's the whole talk is all about. So before getting started, this is a bit about me. I'm a security consultant with 6 years of experience, and I have been acknowledged as a top security researcher by Google Bug Bounty Program in 2016. Apart from this, I have reported for 100 plus companies in their products, vulnerabilities in their products, and I'm also a certification of OSCP and OSWP, WP certification holder. I have given talks in all lot of null meetups, NullCon conference, Cocoon conference, Hack in the Box China, Hack in the Box Dubai.
and that is my website link. So I share security write-ups there, and that's my YouTube channel, which I spoke about in the past. So there I share about security as well as I try to spread cybercrime awareness to people. So this is a narrative scenario. So I have changed the original name of the people here for my purpose. So, but this is the original story. So I have narrated in as a very kind of a historical way. So one fine evening, I got a call from my friend named Alice. She informed me that someone scammed her and she lost 40,000 rupees. So I asked her the detail what really happened. So she started explaining me. So what happened in the morning, that day morning, she received a call from a person named Gaurav. So the Gaurav kind of convinced her, stating that I got your profile from Quicker Jobs website, and the job is so ready for you. You just need to register yourself in the website link that Gaurav will be sending, and she needs to pay 29 rupees. So Alice is a little kind of a non-technical user, but despite since she is a little non-technical user, she kind of fell prey for this. And after the call, Gaurav immediately sent a link to Alice. The link is this quickerselection.com, referred by Gaurav Jaiswal. So it all looked a little convincing to her. So she thought, okay, it's just 29 rupees, right? I will just go out and pay, and so that at least I will get some job, things like that. She thought. So she opened up the website, and once she opened up the website, the link, if you see the website name is a kind of little valid link. If you see quickerselection.com, so any non-technical person or any person who's not having proper awareness on this kind of things, they will fall prey easily. They might even think this is a real website. So that's how she also fell prey. So if you see, it's a Quicker logo is there, and it is a registration page where they have asked the name, father name, mother name, date of birth, email. So they have asked about Aadhaar, which I will show in later part of this video. So Aadhaar and everything. So she filled in all the details. The moment she clicked next, so there has been they presented her with the credit card, debit card page. She filled all her original detail here once again, and after she clicks submit in this page, once again she has been asked to enter a OTP. The moment she entered the OTP, so the first debit was rupees 29.29 got debited. Okay. Now what happened? She got panicked, and she started quarreling with that guy, with the scammer, over phone. She didn't know it was a scammer, and she still believed that to be a real person who has come all the way to offer her a job. And once the 29 rupees got deleted, that is 2,928 rupees got debited. She got panicked and went to her brother. Brother's name is Bob. Okay. So now brother took the phone and asked the scammer, why you promised to take only 29 rupees, how 29 got debited. So they started quarreling. So now Gaurav, what he did, he took a kind of safer side, and he said, "Sir, it's our mistake. There's a refund option in the website. You can claim the refund. You can claim the refund through that option." So since it's already kind of a heated up situation in my friend's house, now my friend's brother kind of fell prey for this scam, and he went to refund option. In the refund option, they ask you name and the contact number. Okay, he put his name and contact number, and once again OTP. Okay, once again they're asking OTP. So what really happened here is the moment they submitted all the card details, the scammers now already have the proper card details. Okay, so the moment my friend's brother entered OTP, immediately 20,029 got debited. So now it's like almost they lost 22,000 already. Now the whole situation is so heated up, and he got panicked. And whatever the OTP you enter in this page, it will show like OTP error, because these scammers are designed the web page in such a way that it's their scammers' motive is to just collect the data. Their motive is not to
like really give you a job or something like that. For them it's about collection of information. So they first collected the card details. Now they need the OTP, so they are collecting the OTP. For example, somehow if they are luring you to make you enter 3 times OTP, so that means they can do a 3 times transaction with your card details. So that's what happened. So he entered OTP, and they fetched that OTP, and first they charged 20,029. And once again, the panic state, the page displayed the message sent OTP error. Once again, my cousin, that is my friend, received a OTP. Once they received the OTP, once again they entered in the OTP in the page, and once again 20,029 got debited. So like close to Alice lost 42,000. And Bob tried calling the scammer. Bob switched off the scammer switched off the mobile. So this is a whole scenario, and like it was a really pathetic situation. And I felt like this after hearing the whole story. I felt like this. So what I did, I asked Alice to block the card first, and suggested her to file a complaint in the local police station. So that is a very recommended suggestion for anyone who is going through that scenario. So that's what I suggested her. But this situation left me in a very kind of curious state. I was starting to think, okay, all these transactions have happened only after Alice entering the OTP. So that means all the transaction has been happened only within the India. So immediately I started collecting the data about this things. Like I got her bank statement, the message she received, the number, and whatever the text message she received, everything I got it. And if you see in all this bank statement and thing, there is a one mobile wallet company's name is getting reflected here. So that means this whole scam has been happening through some mobile wallet. That scammers are using some mobile wallet. So after all this, I figured it out that all the scammers was involving the mobile wallet company. So what they were trying to do is they were just trying to recharge their mobile wallet. So for example, it might be a Paytm wallet or it might be a Mobivic wallet. So they were recharging the mobile wallet of their own self. So this is what total happening. So immediately what I did, I went to Google and I searched for like the name of the mobile wallet company, credit card fraud. So I found a web page link and where I can report credit card frauds to the company. But unfortunately, Alice got scammed via her debit card. But still, I wanted to take a chance. So this is how the form looks like. So I filled in all the data like cardholder name, phone number, email, the how the fraud, what kind of fraud happened, everything I filled and I created ticket. But I was not convinced with this because you know how the support systems of all companies work. It might even take a week's or time or 2 weeks time. In the meantime, the scammers money, like whoever has the wallet money, they might even already utilize this money. Okay. So what I did, I started reaching out to some information security WhatsApp groups, which I am part of, to understand if someone knows any employee from that particular mobile wallet company. So luckily, my friend Kakashi pinged me asking what kind of help I need because he knows someone from the organization. So, and I said him the whole scenario. I forwarded all the evidences. So, and that is the end of story. Like, let's leave this here now. Let's proceed with this thing, and we will come back to this later. So after doing all of these things also, still I had a very unsettling feeling. Like, oh, it happened to my friend, and like I sure it's always a kind of when you know a little about something, your my curious mind will be like, we need to do something, we need to do something, we need to do something. So I thought if I collect more information about this quicker job scam and share it across, it might help people as well as it might help policing people if they are dealing with this kind of a scams in future or now, something like that. So I started collecting more information and started digging more about it. Then I realized there have been close to 4 to 5 domains. This was the live domain, and this domain is still live right now. Also, all these 4 domains are taken down. It is down. Either scammers themselves have removed the domain, or the hosting company have removed the domain, whatever it is.
But all, if you see, quicker name will be there, like quicker selection, quicker placement, quicker hyphen placement, quicker selection service, quicker placement services. So it's all little convincing name for any job seeker to get scammed easily, because it's all just a convincing name. But it's all a fake website. The real website is something different. It's all a fake website. So these are some of the information which I collected. And also this quicker scam priorly involved paid 29 rupees and get a job. It is their kind of a tagline, you can say. So they will ask you to they will call you and they will ask you to pay 29 rupees, and they will promise you for you will get a job easily, and they will ask you go and visit the website and you need to pay the money. So some other text which some other data which you can come across is referred by text. So you might get a text message by stating referred by someone, or referred by this person, and a website link, things like that. So they will ask you to definitely visit the website. So this quicker scam, this quicker job scam, this is how it works. So this particular scam is a combination of phishing involved thing. So they will ask you to visit a website and enter some details, and that website will ask you to even enter the OTP and the card details and personal data and OTP error in the website. This is another depiction to identify if in case in future any of you people who are attending, or if you are sharing these messages with your friends, you can inform them about this kind of a pattern, that if they come across something like this, it's better they avoid, and they kind of flag it as a kind of a scam or spam, or you can bring it to me and I will do something about it, and I can spread awareness on that. So, but yeah, these are some of the factors which will determine to if it is a scam website or something like that. And all these five websites will have had only these fake addresses, like this Navi Mumbai, and some very random phone number. So this is the fake addresses. And I have collected all these mobile numbers from different consumer complaints and forums and things like that. So these are all where the mobile numbers that scammers were calling different people. uh, in my friend's case, that this number and this number, and all these three numbers I got from in one of the consumer complaint forum. But there also these people got scammed in the exact way, actually. And the amount that will get debited will be 2929, 2029, 9029, and 20,029. So basically all the amount will end with 29. So that is another tactic they are following. And names used by these scammers until now, like what are the names they kind of call you in? So this is Gaurav Jaiswal, Priya, Nidhi, Vinay Agarwal, Rakesh Sharma, Monica Sharma. This is all a fake name, obviously, but there are chances the scammer might reuse the name for the scamming call again. So I thought I will kind of compile this list and put it across. Now I compiled the list. Now I wanted to dig in more, and I wanted to give some information that might help police in the investigation. So most of the website which I listed in the previous slide, it runs on the WordPress, and some websites had a username called MK Kumar. Okay, so how this kind of information will be helpful for police in the sense, for example, if they are cracking this case, and if they come across any person name with the ending with the name Kumar or Kumar name in it, so that person might be probably suspect. So because this is kind of a loophole which I found, because they really left a kind of a loophole here. So by with the name, at least in 2 to 3 website, I noticed this MK Kumar as an admin name. They were not they didn't see this coming. They didn't give any fake name to as a username. They created they given their original name. And one email ID which I found through Whois records has a mobile phone logged in from Xiaomi Redmi Go. So how this will help police in case, let's say they are snatching like some 2 scammers, 3 scammers, and if some scammers is having this email ID logged into this particular phone, Xiaomi Redmi Go, so that means it's kind of another triangulation point to confirm the suspect. So that is why I listed out there. And as I said previously, I reported all this that in the reporting form, I kind of inputted all the data and submitted to the mobile wallet company.
right? So the mobile wallet company reverted me back with the IP addresses of people using that particular wallet and the registered mobile number. So what I did, see, this IP address can be faked, okay? Like IP address can be spoofed in this case, okay? But coincidentally, there was another person who kind of reported the complaint to the same mobile wallet company for his case because he also lost the money, and he also posted a screenshot in the consumer complaint forum. So the person posted a image. I verified the IP address of that thing, and I verified the IP address which I got. So both IP address is same IP address. And moreover, these scammers, it's a mobile wallet, so they are utilizing it from the mobile. So, so there is a lot of a triangulation point through which police can even pin down this thing. Okay, because IP address is a little more confirming factor to police. That too, when it happens within India, that too with the support of a wallet company, you can even police can obviously reach out to wallet company for more details. So with all this put together, this case can be cracked. This case can be cracked. Okay. So apart from that, they can also fetch some registered email ID and mobile number through who is record, and also they can check the names in the Truecaller. Like they can check the because Truecaller is a kind of a shared database. If any one person shared that particular mobile number as different name, so we can just check the Truecaller to understand what is its name is. So if you combine all this information and with the power of police in the sense they can reach out to customer, that is they can reach out to wallet company regarding more data about the IP address, or they can reach out to the mobile providers, Airtel or Aircel or whatever mobile providers, and they can get the KYC documents of the particular registered mobile number. And even this IP address, ISP providers also will provide them with the particular documents. So all this put together with the information which I am sharing, this case can be cracked. That's what I kind of projected. So that's why I thought of sharing this information in the forum. So after putting out all this information, I was in this state. This meme, I loved it because it's kind of a recently very famous meme. Everyone would know this. So now I will show their website, how lame the website is. You will understand whatever I was trying to say so far. So as you can see, they have put some about quicker jobs and they have copy pasted some contents. And if you see the URL, it is quicker placement services. And they have put a register here, about us, contact us, and refund, and officially uploaded with quicker.com. It's all a very assuring factor for people. So they have even copy pasted something from Wikipedia, like how they raised the funds and things like that, and some testimonials, fake testimonials. The contact us page, if you see the addresses which I gave, the fake addresses, obviously. Now I'm registering here. I'm putting in all the fake details. If you say it's all a very fake details, and I click submit, it will accept. Now you are presented with credit card, debit card. I'm entering another fake details here. It will redirect you to a OTP page. Basically, these OTP pages will occur. You people might have noticed when you are doing some Amazon shopping or any other shopping. So the OTP website, the once you click submit button, it will redirect you to the banking website or merchant website to enter the OTP. Here, if you notice the URL remains the same. Basically, these scammers collecting OTP. Their main intention is to collect the OTP so that they can reutilize the OTP how much ever they want, like reuse in the sense for one transaction, like you would have got one OTP, you might have entered one OTP, and another transaction they would have recharged the wallet, you would have immediately got another OTP. By mistake, you will enter it again. So that is their whole point here. Then that refund option, which is another luring thing. So they will say you can get the amount via refund. Once again, it is a fake thing.
So in the meantime, only they will already keep the mobile wallet ready and recharge it and say, I'm entering all fake OTPs. So basically, it's all a fake setup and they just receive OTP through you people. That's it. And the real thing, if you see this is the wallet setup. Okay, wait, I will pass it and show you. So this is how the scammers would have did. What they would have did? They would have entered all the received details from us. Okay, this is one of the wallet. This is the Paytm wallet screenshot which I took. So for when my friend entered all the card details of her, so they would have already filled this screen or they would have filled this particular feature and they would have kept it ready. Okay. The moment they enter pay 29.29, like so it will ask for OTP. My friend will receive OTP. Now that's what through that website OTP getting option, they lure my friend to enter the OTP. The moment she enters OTP, they will get the OTP because it's a phishing website. Like the moment whatever the data she put and they will receive. So she, since she believed this to be a real website, she entered the real OTP which she received from the bank, which she shouldn't have did it. So since she did it, they got the OTP, they entered the OTP and successfully took the 2929 first case. Okay. The second case, Bob kind of did a mistake here. Once again, he believed to be a real website, believed to be this a real functionality and real website, and he went he believed the refund option to be real, and he went there, and he kept on putting OTP two times. Two times, what happened? So these guys, for second time, they recharged loaded the wallet to 20,029 rupees. So the moment they click pay, okay, actually they might have even had two accounts in two mobiles, okay. So since they have the card details, they kind of filled in, kept it ready, okay. So the moment they pay 20,029, one OTP would have the OTP from bank would have gone to my friend. So once again, Bob entered the OTP through the refund option. In another mobile also, they would have clicked to pay 27.29. Once again, Bob might have received another OTP out of panic, and since the page showed OTP error, so he would have entered another OTP. So basically, these attackers got 3 OTP and 3 transactions which made successful. So what I did, this particular website was hosted on WordPress directly. So I went and filed a spam complaint to the WordPress directly. Still, they have not taken action. I have given enough evidences, but yeah, I submitted the report and I left it there. So this website is still there, but if you see now, it is. Something like that. It is they are showing some fake thing here. Okay, but still that the page and everything is still there. As you can see, this page, everything is still there. So this was a registration page which I said. I can see I'm entering just some random name. So my friend believed this to be a real form and she entered all the real details. Say great choice. How would you like to pay? Like the main thing which you need to understand is like no real job portal will ask you to pay money. Okay, I will show that in the later part of this video. Now she believed this all real and she went here. She filled in her real details. I'm entering some lame details. See how they are luring like 256-bit encrypted security or totally safe. No OTP. So once again, that's what in my friend scenario, they entered the original OTP. I'm entering fake OTP. So all this data will get logged in the backend of the attackers because attacker controls this website, okay? And whatever the data which we are putting it here, attacker will get it. That's it. Like the scammer person who is handling this thing, he will get all this as a plain text.
So all this is a fake thing which I entered. Now let's have a look at that refund option which I said. Yeah, this is where brother Bob got scammed. Once again, like a fake OTP error. It's all just a page designed by the scammers to get in more OTPs and get in more details of you, so that they can do consecutive attacks very successful and lure your money out. So how did the story end? Okay, so since my friend Kakashi also contacted the company on behalf of me, and since I also contacted the company through that reporting portal, what happened in the sense, and it happened within the 2 days of the timeline, like 1 or 2 days of the timeline. So the company sent me a back with the email that the close to 20,029 was already utilized by the scammers, and only this 20,000 was remaining in their wallet itself. That, like, the wallet, the person who are using the wallet, that money left in the wallet. Since we already submitted enough evidences to these people, so what they did, they reversed back this 20,029, and all the remaining amount was used by the scammers. So now, though Alice lost 22K, still we managed to get back 20K because mobile company acted very swiftly on this, and we also submitted all the evidence on a very proper timeline to the mobile wallet company directly. So, and yeah, big thanks to my friend Kakashi and the mobile wallet company, because without them, we wouldn't have got the money back. But the lesson learned here is, we just need to understand how to identify if it is a fake scam, or that is fake website or a real website, and these things like that, which I'm going to say in some time. So the whole scenario went like this. The story and Alice and Bob was happy. Like, at least they got back the 20,000 back, and scammers' reaction would have been this, because on the day of the scam they got 42,000, and after just 2 days of time 20,000 got debited. So this would have been their reaction. And I was like, after giving all these details, putting out all these details, I felt like this only. So now, uh, can anyone mute that? Yeah, thank you. So now, I already explained what happened. I will once again say why Ali's money got debited. So she mistook this fake phishing website to be real one and entered her card details in the website. Basically, these kind of websites are designed only for collecting information from victims by making them believe it's a real website. But not only she entered the card details, she also submitted her OTP in that fake website HTML form. That is her biggest mistake. She ended up entering the card details. That's itself a big mistake. The another big mistake she did is she entered the OTP also. So what scammers did? First, when they received the card details of Alice, they might have immediately opted recharge the wallet with debit credit card and fill their card details, which I showed in the previous video. Secondly, they used the OTP which Ali sent through fake website HTML form and recharged it for 29.29. Then they manipulated Bob with refund option and got two more OTPs through this fake form and recharged the wallet for 20,029 rupees twice. So this is the whole scenario that happened. All just through fake form, that is a fake phishing page. Now comes the main thing. How to identify if it's a scam or if it's a real one or things like that. So there are a lot of scams that are happening. There are a lot of phishing incidents that's being reported, and there are like in a week or so. Like, if you just check cyber news, you at least get 5 to 6 cyber incidents or 10 cyber incidents on different aspects. It's still that phishing comes in, like, at least 2 to 3 people or 4 people gets reported on this thing. Okay. So the main motivation of a scammer here is to steal the money or steal the data from you properly. More than the data, they need money. Okay, they need money because
they get some fake SIM cards, and they do a lot of super things to get the money from you. So it's a kind of investment they do. So in return, they need money. Okay. So their main intention is to get the money. So now how they will get the money is they will play by your desperation factor. For desperation factor in the sense, it's all a kind of a psychological thing here. Let's assume you're in desperate in the need of a job, desperately you're searching for a job. Okay. So when you are desperately searching for a job, uh, when you get a call from any person that they are the job is ready or things like that, our mind tends to act in such a way in a very positive note that they will suddenly believe the person. They will, because it's a kind of a you can say psychological positivity. You can say, oh, the person is offering the job, and since you are in the desperate need of a job, your mind will opt for the person and believe to the person to be real, and you will fall prey for it. This is how mostly scammers easily succeed in this. They will try to create a very sensational thing. They will try to put out themselves as a very genuine person, and I will show other scams, like other job scams that is happening. That is all happening at a big scale. So for example, they will drop you an email with stating, okay, HDFC bank job is ready, or government job is ready, or any jobs like this are ready, a package like 10 lakhs per annum, everything they will put. Okay, for that you need to send this passport, Aadhaar card, and all these documents. If you come, like, this is creating a sensation. That is how they kind of speak. First they create a sensation. If you come down in the mail, they'll say, for all these documents to get verified, you need to pay 1,800 rupees or 2,500 rupees. Based on the verification done, then we will proceed with the next rounds of interview and things like that. So you will believe and you will pay. And also they will kind of come up with a claim stating a refundable amount. In case you are not selected, we are ready to refund the amount. So this all some promising factors they come up with. Now I will be showing a lot of consumer complaint cases that has been registered in the portal. Before that, so that's what. Let's say you have need of job and uploaded your resume in the job portal. Okay. So in the job portal, for example, Shine.com or Indeed.com or this Naukri or MonsterIndia.com. So you're uploading your resume and you're a real job seeker, okay? And there are a lot of people who are giving real jobs. I'm not against that, but the thing is, there are a lot of fake people also in the same portal, okay? That fake people, for them, all this whatever the resume when you're uploading, it's all a data for them. So they extract the data from it and they will call you. For example, let's say you are they are uploading your resume based on software engineer or like a quality consultant or something like that. So these fake people will get hold of this thing. They will kind of sophisticate a mail or sophisticate call stating that that quality consultant job is ready or quality site engineer job is ready, and things like that. They will kind of fulfill your demand of the job. Okay, whatever the job you are desperately wanting, they will come up with a call and stating, yeah, that job is ready. So that's how they play with you. Okay. So they might come in different forms. Okay, it can be a call or a mail or text. Okay, so if it's a mail, easy. I am saying this is not a proper thing, but I'm saying easy go-to check is first verify the from address. Okay, I will show some scenarios in like upcoming slides. Verify the from address. Okay, and if it's a text, okay, mostly when they are sending text message, they will send kind of a website address. Okay, verify if it's a real website, that is authentic website. Okay, and if it's a call, okay, you can simply don't need to oblige to them or respond to them. You can say, okay, this sounds interesting. You better drop an email from your official email ID, okay? Because all these scammers won't have official email ID. For example, if someone is contacting you from Naukri, at the rate of Naukri.com is kind of official email ID, okay? Still, that mails can be spoofed. That's a different scenario. But these scammers, most of the scams are happening in a very basic level only. They are not even spoofing any emails here, okay? They are just sending it from different email only with a different. Since the name alone is a thing, people are falling prey to this, okay? Ask them to send the email from the official email ID, okay? So when you ask this thing itself, they can't do that. And when you verify, once they send, you will know, okay, it is a fake email or fake people, things like that, okay? Main thing at the end of this all this thing you need to understand is you don't need to pay money. You don't need to pay money for any job
calls, or you don't need to share card details or your personal details or your PIN or OTP. Recently there's a QR code scam which is happening, which I'll be covering in my upcoming YouTube video. It's another very good scam that is happening, and we'll be shedding light in like a week time. So don't share your QR, this UPI PIN, don't share your OTP which you are receiving from bank. So for whatever case, you don't need to do this, okay? Like whatever convincing thing anyone is saying to you, you don't need to do this, okay? Even all this job portals policy itself the same thing, okay? Now I'll just show the Shine.com's policy now. This is Shine.com is another portal, job portal. So it is their policy. If you see, these are their tips they mentioned. Any offer appearing too good, cross-check it before communication. Like you can just go through whatever I have discussed. They have mentioned that. And if you see, be careful when providing credit card or bank or engaging in any monetary transaction. Okay, first be sure to verify if it is legitimate. And even they have given some fake things, right? See here, like this is a mail. Okay, if you see, everything seems so good. Oh, salary is so proper. You need to send all this thing. They are saying it's a abroad job actually, like fake job. Procurement for 5 years, visa procurement. Okay, everything like very promising and very luring to you people. Okay, like even see job timing and all they have put. Okay, but if you see at the end, see, you will need to pay your visa fee £250 of the UK immigration department. So this is what it is, okay? Like this is one way of luring you people. And if you see the email ID, it is a random email ID. It's not even the Shine email ID. It's some random Hotmail registered email ID. I'll show another thing here. See, this is a normal phishing email. Like you people might get, you just go to spam inbox and you can just go and check. It's a very fun. People write a very lengthy stories and they will send you there. We are ready to offer you 50,000 euro, like 1 million euro. In the spam inbox, we all are millionaires. If you go and check the spam inbox, we all are already millionaires. Okay. So this is another. If you see, that's for one step ahead. They will put the original company logo, okay, and this email, this thing email might seem to be like a real website, Maruti Suzuki net.in, okay, but I guess this is also fake domain, okay. Maruti Suzuki.com might be there, .in might be there, net.in could be a fake thing, okay. See, here we previewed even they will put a convincing it's a published in the Shine.com, okay. But if you see down, they will put a salary range, everything. If you come down, you will see this one. Rupees 15,000 with a refundable interview security deposit. Refundable in the sense they will say you will get a call from HR. After HR, if you didn't get selected, we will revert back the money. So until you will even get a fake calls. Okay. Nowadays scammers what they are doing is they are arranging even calls also for you people. Okay. Basically they are already scamming there. And apart from that, they are also taking a privilege to arrange a fake telephonic HR telephone interviews to you people. After fake telephonic HR interviews, you will see that scammer won't reply or his number would have got switched off or like this is what would have happened. So if you see, this is also convincing, right? But yeah, we need to understand like here, if you see, even the website seems a little convincing. Now the only way to neglect this email is a security deposit, which no company will ask you to pay upfront. So this is another some BMW lottery. See, BMW lottery is another fake thing, like a kind of a phishing emails for luring your details. See, there's a lottery with a ticket number, serial number, everything. And if you see the email, it is Hotmail email. Why BMW is or another? If you see, there's an Italian email ID. Okay, libera.it. So why a BMW company all the way needs to send you an email with this much lottery ticket and from a Hotmail email ID when they couldn't even send them official communication via BMW email ID itself. Okay. So these are some of the factors which you need to verify when it is coming mail or through call or anything like that. Okay. So now I will show the these job scams that's happening. It is other job scams from different websites. Okay.
okay. These all are registered complaint, okay. So this is a consumercomplaints.in portal. You can go and search for the particular company or something like that. Then there you will see how many people are giving a complaint. Like there are close to thousands and 10,000s, or you can even say lakhs of complaints on job alone, okay. Job scam alone, there are lakhs complaints, okay. And everyone has lost their money. People have lost their money from 1,000 to 2,000 to 40,000 to 90,000 to, like, people have lost money like crazily, and the scammers are like really scammers are becoming rich, okay. So if you see in this thing, as I said, this is a fake email. How you can say, if you see the from, okay, from, if you say shine underscore recruiters at asia.com, okay. Why shine.com, or if a mail coming from shine.com will need an email like shine underscore recruiter at asia.com? It should be like at the rate of shine.com, not at asia.com or shine underscore recruiter. See, there in this email, the story is like, we found your reference ID of shine.com here. Your CV has been shortlisted for quality control profile in Amul, things like that, okay. And this is not a kind of a long time scam or something like that, like very old scam. If you see, this person has complained on June 3rd. It's just like 3 days back. June 3rd, this person has raised this complaint, okay. So that's what. First, they will ask you to, they will kind of convince you. Then they will ask you to send all the documents to email. And also they will ask you to pay this much. So once you pay this much, that's all. The more and more they'll try to get money. See, for example, the lady didn't answer. On 20th May, that person received another mail about the training return. He was asked to pay 7,500 again, and told that it's again completely refundable. Okay. I guess he paid every money and he lost the money. That's what happened in this case. If you see, this is happened. This scam is happening in the name of Shine.com. But the person is putting, I received a call from a lady on 25th May from Shine.com. Because in the call, they will say they are from Shine, or they are from Naukri, or things like that. But the moment, if you ask them to really send an official email from their registered, that is proper email ID, they can't send it because they won't have it. And another factor, we don't need to pay money anywhere. That's the main thing which we need to get it hard embedded, okay? So another Shine.com. So it's a Java, salary, everything. Also make a payment of 2,500. And company will also support you in interview about 90 to 90, 80 to 90%. That's why the job is short from our side. Basically here, like, scammers are assuring you. In interview also we will support you. Like, you just need to pay 2,500. In interview we will support you 90%. That is why the job is so sure. Okay. For the person who is so desperate of job, this kind of a mail and all, he won't even see where it is coming from. Okay. For him, it's all about, oh, just 2,500. Somehow I'll pay and get this job. Okay. This is where we people are going mistake. Okay. So they'll send the account details and things like that. So, but this guy somewhat decided that it's a fake call and he didn't take it forward. But once again, if you see, this guy is also complaining it's from Shine.com. Basically, because the callers will call like they are employee of Shine.com. Okay. And this is something Jora Careers, another career website which even I happened to came across recently only. So here, if you see, they are asking you to pay 25,500 as a deposit, and all refundable, or the same story of all kind of scammers. And this guy went ahead and paid a lot of money here, 500, 8,000. See, he paid all this money and ended up being scammed like this. Please, sir, I want my money back. I have to refund the bank as a loan. See, people are taking loan and people are desperately looking for a job. They are taking loan and paying to these scammers, okay? They are not aware of these scammers. That is why I always think for avoiding all this kind of a scams, the only way is spreading awareness to everyone you know, be it friend or be it family member or be it a very distant relative who is looking for a job. A little of your awareness to the people will definitely do a cut a deal in this thing, okay? This is Jora thing. This Jora HR service just like 2 days back, just 3 days back, one of my friend's sister got a call from some person stating that
your job we have a job for the civil profile what you're looking for. You just need to pay 1,800 rupees for a job. Just happened 2 days back, okay, in my very close friend circle. So my friend sister believed it for real, okay. But since my friend is aware of some scams and hacking, like related security related things, she insisted that it is a fake call. Do not get for that. Then I got the mobile number of the person who called her, and the mail ID. If you see the mail ID they are giving is Jora Careers at Outlook.com. Okay, but the person is saying I am calling from Jora.com or Jora Careers. If you see here, the mail ID is a fake email ID, obviously, and they are convincing you that they are calling from that particular website, but it is a fake. Okay. When I got the mobile number and I checked in Truecaller, that particular number has been kind of spammed by 44 people as a scam. This is a scam number has been flagged, and that particular number is very active recently. Recently alone, that person has made some 600 calls or something like that. Okay, definitely there are a lot of people who might have fell in for this prey. So in case any of you friends are looking for job, just keep them informed about this. It will be helpful for them so that they don't fall prey. So this is Naukri. Once again, that 2,500 story. So this is a whole big mail. So if you want, I can drop all this link, or you can just go to a consumer complaint portal and you just check for it. So here, first 1,900, then this thing happened. Like all these are cases. I just took a very snippet of the cases actually. So here he lost close to 10,000. So he shortlisted for Amazon. Okay, that is a fake thing. Another thing, I guess this was the person who lost close to like 32,000. If you see, the website is fake. It's a refund for Naukri.in. Okay, so they kind of came up with this website, and they said they charged him first, and they said to get the refund you need to go to this website and register yourself, and we will refund it. Okay, that person believed it to be real and he did it. I found a similar website like this. The website is still active. I thought of showing it to people. See, refund to Naukri.com. Okay. So all are fake, like nothing will work. If you click, it will just go to the home page again or the top window again. Okay. So view more, nothing will work. Okay. You people can go and check it out. It's an active website. So I even search, nothing will work. Okay. But if you click deactivation, it will go for register. I'll just put all fake thing on once again. Continue. Account is created. Okay. See, immediately for a refund thing. Okay. Refund for Naukri. Okay. So now the scammers will be like, they will lure the money one time. Okay. Now when the person asks that the scammer that you have this much money got debited, or this much I have already paid, and if he didn't go through the selection, or if the interview is not happening, fake interview is not happening, the person might go and ask the scammer refund my money back. So now what they will do? Yeah, okay, we will refund the money back. You just need to go and go into this account and register some of your account details or something like that. We will be able to refund things like that. If you see this, like you once again enter fake everything. See OTP. Basically, this website is again once again luring the information. That's what, like people get easily manipulated, and they go out and really enter OTP in this kind of a platforms. Basically, this page just get reloaded. It's a fake page, right? Not only that, these people, if you see, they have Google Pay, and they are putting a Google Pay and enter PIN. PIN is nothing but our UPI ID. So basically, they are getting both of your Google Pay ID and your that is UPI ID as well as your PIN. Okay, so it could be UPI PIN or whatever. So like once again OTP. So yeah, so like they have designed like this. So once again, it is a fake website. Okay.
So a lot of things. And another thing I said, right, when it is text message, at least verify the kind of a website it is coming from. Okay. See, in this text message, he could have verified it is refund for Naukri.in. It is a fake thing. Okay. He didn't do that part. Okay. Yeah. And in this website, if you see CV at the underscore India hyphen Naukri.com. Okay. In this case, also another fake thing. The person could have verified it. Instead, they didn't verify. They spent all the money, and like that's what happened. In this, if you see, the mail is from hr.hdfc bank at accountant.com. It's not from account. It's not from HDFC Bank. Okay. But in the mail, if you see, it will be like a very promising, like it is an offer letter, not a fake offer letter with a fake HDFC logo. And if you see HDFC Bank HR, okay, we just need to dig in a little bit. That's it. Like if you figure out this email ID, you'll know it is a fake already. Okay. So these are some of the ways you can identify if it is scam or if it is not scam, if it is real or not real. Okay. Main thing: do not share your card details, OTP, and no job. Like there was another scam which I heard. It was called. It was a website called hrcircle.in. Okay. So what they will do they have packaging, like these scammers will have packaging thing. Packaging in the sense, for document verification you need to pay 1,800. For the telephonic interview you need to pay 10,000 rupees. For the group interview or a final interview you need to pay 20,000 rupees. So a person lost close to 30,000 rupees on this thing. Okay. And all these people, that's it. They use kind of mobile numbers, which kind of disposable way. They will have, I don't know how they are getting these many mobile numbers through giving fake KYCs and things like that. But yeah, that is a very sad truth happening here. So how to protect yourself? Like, do not click the links from the source you don't know. Do not download any form of attachment if the mail is from unknown source. Do not fill your card details. Do not believe in calls that demands you to visit some website or pay some money. Do not share your OTP if asked by any website or any person over call. Do not install application from unknown sources. And do not blindly believe in WhatsApp forwards or any WhatsApp text. And do not panic. For example, if you lost money or if you are in a very heated situation of losing money, do not panic. Okay, try to take a step back. In case if you fall prey for any of these scams, if it is a wallet related charge or anything, if you can figure it out, go to that wallet company, Google Wallet or mobile wallet, that is Mobivic Wallet or Paytm Wallet or anything like that. Go there and immediately raise a fraud ticket. Okay, raise a fraud ticket immediately. That might help you in some cases. Okay, and reach out to customer care support. Like go and chat with the support people or call them directly and say inform them. Okay, and if it happens in a bank way, I guess there's something called dispute option through which you can try to raise a dispute to bank stating this money has been scammed or things like that. If none of this first two is working out, you can just go to Twitter and you can reach out to that wallet company or particular bank by mentioning them. This also work. It might work sometime. And there's a cybercrime portal of Indian government. You can go and register a complaint there, and also you can file local police complaint of your area. So these are some of the ways I am saying. Like you, it's not a promise that 100% of the time you will get the money back, but at least there are chances. What happened with my friend's case, 20% of the time you might get the money back if you take any of these steps. I'm saying. So if you come across any of these job scam incidents, or if your friends or if your family members have come across these kind of incidents, like do share it in the comments or do share in the comment below in the Facebook live, or you can drop me an email personally, things like that, so that we can introspect more and we can spread more awareness to people. Which means it's a more information, more data for the scammers. Okay, so scammers will take buy all this data. Scamming is basically a network. It's not a 2-person job. It's a very deep network. Okay, so these people will even buy this kind of data, and after buying this data, they will utilize that is weapon against all these people. So that is what this thing. So the main way we can prevent this is through awareness. Okay. So thank you for watching. Okay. If you have any questions, I guess we can take it now.
Vignesh? Sir? Yeah, actually, if anyone has question from Facebook Live, or if anyone has question from this group, you can take it more actually. Yes, sir. In chat section யாரும் கொஸ்டின் கேட்கல. அண்ட் ஃபேஸ்புக் லைவ்ல வந்து இதோ பார்த்து சொல்றேன். Okay. ஃபேஸ்புக்ல வந்து எந்த கொஸ்டினும் இப்போதைக்கு ரைஸ் ஆகல சார். கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து எந்த கொஸ்டினும் ரைஸ் ஆகல. ஆடியன்ஸ், இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் மியூட் யுவர் மைக் அண்ட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். ஹலோ, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? Hello? Yes, Vignesh. Sir, yes, sir. In Facebook, there is no question, sir. Everybody is asking a thank day. And audience, if you have any questions, please unmute your mic and please speak. இல்ல, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. வெங்கட்ஜி, ஆக்சுவலா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்றேன்னா, ஈவன் ஐ ஹேவ் சீன் அண்ட் ஐ ஹேவ் ட்ரை அண்ட் எப்படி சொல்றது, சில இடங்கள்ல இந்த ஜாப் போர்ட்டல் ஸ்கேம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் நிறைய இடங்கள்ல இந்த மணி பே பண்ணல. சில இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட், இது வந்து வெப்சைட்ல நடக்கிற விஷயங்கள். ஆனா ரியல் லைஃப்ல நேர்ல வந்து இந்த மாதிரி ஜாப் ஸ்கேம்ஸ் நிறைய பிசிக்கலாவே நிறைய நடக்கிறத பாத்துருக்கேன். இல்ல, அது தனியா, அது வந்து அதான் சொல்ல, அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஸ்கேமர்ஸ் வேற மாதிரி, அவ்வளவுதான். இந்த ஸ்கேமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாது. இப்ப ஆக்சுவலா சொல்ல வந்தது இது இல்ல. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ கொஞ்சம் நான் சிஸ்டம் எனக்கு கொஞ்சம் நோட தெரியும், ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா வந்து இதை வந்து இந்த லைவ்ல ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அது எப்படி இருந்தது அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து யூ கேன் மீட் அ பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்து, அந்த ஆப்ஷன்ஸுக்கு வந்து யூ ஹாவ் டு பே சம் மணி அப்படின்றாங்க. ஸோ அதுல ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணதுக்கு அப்புறம் உடனே வந்து ஒரு அட்ரஸ் அனுப்பி அங்க போய் பாருங்கன்னு சொல்லிடுறது. அந்த அட்ரஸ்க்கு அங்க போய் அங்க நிக்கும் போது நீங்க இங்க வந்துட்டீங்களான்னு கேக்குறது. அப்புறம் உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு பே பண்ணாதான் நீங்க பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மணி வந்து லூட் பண்ற மாதிரி பாசிபிலிட்டி நடந்ததா வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்து அவங்க வந்து அதை பண்ணதுக்கு அப்புறம் அவரோட நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவரோட நம்பர் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னோட நம்பர் இருந்து ட்ரை பண்றேன், அதே பர்சன். அதே மாதிரி வந்து அந்த ஸ்கேம் வெப்சைட்ல, அந்த ஒரு வெப்சைட் ஒரு 4-5 வெப்சைட் அந்த மாதிரி இருந்தது. எல்லாத்துலயும் ஒரு 3-4 நம்பர் இருந்தது. நீங்க சொன்ன அந்த நிதின்னு ஒரு டைட்டில் போட்டிருந்தீங்க தெரியுமா, நேம். அந்த நேம் பார்த்தோன்னா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த பர்டிகுலர் நேம்லயே நிறைய இடத்துல அந்த நேம்ல வந்து நம்பர்ஸ் இருந்தது, வெவ்வேறு நம்பர்ஸ் இருந்தது. எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் அந்த ஒரு ஆள் தான் எடுத்து பேசுறான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, இப்ப இது எங்க போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ரொம்ப பிரெஸ்டிஜியஸியோ அப்படின்றதுனால என்ன வந்து யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் கூடாதுன்ட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இது அதான் எதா இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு இது நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. இல்ல, அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, இவ்வளவு சிவியரா எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இது ரொம்ப அதிகமாவே பெயின் இருக்கு. சென்னைக்குள்ள மட்டும் எனக்கு தெரிஞ்சே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் இது வந்து ஒருத்தர் மட்டும் இல்ல, என்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஷேர் பண்ணவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் மினிமம் இதே மாதிரி வெவ்வேறு விதமா, இந்த மாதிரி டைட்டில் இல்லாம வெவ்வேறு டைட்டில் இதே மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்தது ஷேர் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இது வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த கியூரியாசிட்டியில, அந்த அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல, அந்த ஆசையில வந்து எல்லாத்தையும் பண்ண வச்சிடுறாரு. சொல்லுங்க. நான் சிம்பிளா சொன்னேன்ல, இது ஸ்கேம் வந்து எப்படி வேணா நடக்கலாம். அந்த டெஸ்பரேட்னு ஒரு ஃபேக்டர் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த டெஸ்பரேட். இப்ப ஒருத்தன் ஜாப் தேடி அலையறான்னா அவன் ஜாபுக்கு டெஸ்பரேட்டா இருக்கான். அப்ப ஜாப் தேடி அலையறான்ட்டு வந்து நீ ஜாப் இருக்குன்னு சொன்னா அவன் அப்படிதான். இப்ப ஜாப் இருக்கு உனக்கு ரெடின்னு சொன்னா அவன் விழுந்துருவாங்க, அவ்வளவுதான். புரியுதா? சோ அதாவது ஸ்கேமர்ஸுக்கு வந்து அந்த டெஸ்பரேஷன் இஸ் த மெயின் ஃபேக்டர். இப்போ நீங்க வந்து ஜாப் தேடி அலையறீங்கன்னா அவனுக்கு வந்து ஜாப் தேடுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு 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 பிசினஸ் நடத்துறீங்க, ஒரு லைக் மேங்கோ செல்லர்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு மேங்கோ செல்லருக்கு வந்து ஒரு 100 kg 200 kg ஆர்டர் வந்து பெரிய ஆர்டர், ஓகேவா?
இப்போ நீங்க 200 கேஜி ஆர்டர் வந்து நீங்க செல் பண்ணணும்னு நினைச்சு ஒருத்தன் வந்து கால் பண்றான், இந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட 200 கேஜி ஆர்டர் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஓ 200 கேஜி ஆர்டர்ல பெரிய ஆர்டர் தான், ஓகே, அதனால நம்ம அங்கேயே விழுந்துடுறோம். அவன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு டீலரா இல்ல வெரிஃபைடு டீலரா அந்த மாதிரி வந்து நம்ம நெக்ஸ்ட் போக மாட்டோம். நம்ம அந்த 200 கேஜின்னு சொன்ன உடனே அமௌண்ட் பெருசு, பிசினஸ் டீல் ஓகேன்னு சொல்லி அங்க விழுந்துடுறோம். ஸோ அவன் நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டா ஒரு QR கோட் ஸ்கேம் நடந்துச்சு, அதை பத்தி நான் வீடியோ போடுவேன் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஸோ அந்த 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 பர்சன் ஏமாற போற டைம்ல எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து 200 கேஜின்னு ஒருத்தங்க ஆர்டர் பண்ணாங்க, பட் வந்து அவங்க இந்த மாதிரி QR கோட் அனுப்பி என்ன வந்து ஸ்கேன் பண்ண சொல்றாங்க. இது பட் சின்ஸ் எனக்கு ஆல்ரெடி நீங்க இதை பத்திலாம் சொல்லிக்கிறதுனால நான் உங்ககிட்ட டேரக்டா கால் பண்ணேன். அப்புறம் நான் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ஸ்கேம்னு தெரிய வந்தது. நான் அவங்களை இல்லை நீங்க ட்ராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பேசிக்கலி பாத்தீங்கன்னா இந்த 200 கேஜி மேங்க ஒரு ஃபேக் திங். ஸோ அதான் சொல்றேன். ஸோ இந்த அதான் தேவை, அதாவது லைக் டெஸ்பரேஷன் எங்க இருக்கோ அந்த ஃபேக்டர்ல எல்லாம் போய் வந்து பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் ஸ்கேமிங் மெயின். இதுக்கு வந்து டெஸ்பரேஷன் தான் இது. Oh my god. இதுக்கான இந்த ஸ்கேம் அட்டாக் பண்ற மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் சைடுல பெரிய ஆக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இது ஏதாச்சும் லைக் இப்போ ஏதாச்சும் பெரிய ஸ்கேம், இப்போ நீங்க பெரிய அமௌண்ட்ல லாஸ் ஆயிட்டு ஒரு 10 lakhs, இப்போ ஒரு இந்த பேங்கிங் சைட்ல எல்லாம் நிறைய ஸ்கேம் நடக்கிறப்போ 10 lakhs இல்ல 20 lakhs அந்த மாதிரி லாஸ் ஆச்சுன்னா, ஸோ தே வில் கன்வெர்ட் இட் as a FIR. போலீஸ் வந்து FIR கன்வெர்ட் பண்ணாங்கன்னா அது லைக் இட்ஸ் அ பிக், தே கேன் டேக் சம் பிக் ஆக்ஷன்ஸ். ஓகே, பட் ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்றாங்கன்னு ஐடியா இல்லை எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா இப்ப அந்த 10,000 ரூபாய் ப்ராசஸ்ங்கிறது ப்ராப்ளம்ங்கிறது இப்ப ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான், அது மாதிரி 100 பேர் 200 பேர்கிட்ட வாங்கியிருப்பான். அவன் எல்லாம் அவனோட பர்சனல் ரெப்புடேஷனுக்காகவே கம்ப்ளைண்ட் பண்ணாம ஓடுறான், இல்ல அவன் பயத்துக்காகவே போகாம ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே அவனுக்கு தேவையானது கிடைச்சிருது. மினிமலான அமௌண்ட், அதாவது கம்மியான மணிலேயே பெரிய லெவல்ல சம்பாதிச்சிருவான் ஷார்ட் பீரியட்ல. அதுதான் அவங்க ஸ்கேமர் நெட்வொர்க் எல்லாம் பெரிய நெட்வொர்க் இல்லையா, அதெல்லாம் அவன் சம்பாதிக்கிறதுலாம் ஈஸியா சம்பாதிச்சிடும். அவனுக்கு பிரச்சனையே இல்லை இதுல. ஓகேவா, அவனுக்கு எதை இப்ப நீங்க சொன்ன பாத்தீங்களா, இப்ப இந்த மாதிரி நான் ஜாப் ஸ்கேம் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப என் ஃப்ரெண்டுக்கு நடந்துன்னு சொன்னேன்ல, இப்ப என் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரியே வந்து ஒரு இந்த குவிக்கர் ஜாப்ஸ் வந்து ஒரு குவிக்கர் ஜாப்ஸ் வந்து ஒரு குவிக்கர் ஜாப்ஸ் கைண்ட் ஆஃப் குவிக்கர் ஜாப்ஸ் தான் இந்த ஸ்கேமோட இதே பார்த்து. ஓகேவா, இப்ப இந்த குவிக்கர் ஜாப்ஸ்ல பாதிக்கப்பட்ட ஒரு 25 பேர் 30 பேர் 40 பேர் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்தா அது FIR மாறும். அது FIR மாறினதுக்கு அப்புறம் போலீஸ் ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப இந்த குவிக்கர் ஜாப் ஸ்கேம் ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கேம் பண்றவன் என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஸ்கேம் பண்ணிருப்பான். அப்புறம் அங்க இருந்து ஒரு டெல்லியில ஒருத்தன்ட்ட ஸ்கேம் பண்ணிருப்பான். அப்புறம் அங்க இருந்து அப்படியே பஞ்சாப்ல ஒருத்தன்ட்ட ஸ்கேம் பண்ணிருப்பான். அப்படியே ஹைதராபாத்ல ஒருத்தன்ட்ட, இந்த பக்கம் பெங்களூர்ல ஒருத்தன்ட்ட, ஒரு 10 இடத்துல 10 டிஃபரெண்ட் ஸ்டேட்ல ஸ்கேம் பண்ணிருப்பான். இப்ப இவனுங்களே இந்த இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்காது. இப்ப எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஸ்கேம் நடந்ததுக்கும் அங்க உள்ள ஸ்கேம் நடந்ததுக்கும் லைக் யாருக்குமே தெரிய போறதில்ல. புரியுதா? ஸோ அந்த அந்த நம்ம அந்த அன்னியன் படத்துல சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர்கிட்ட 1 ரூபா திருவா தப்பு இல்லை, ஆனா ஒருத்தர் அப்ப 1 கோடி பேர்த்த 1 ரூபா திருநா அந்த 1 கோடி தப்புன்னு வரும்ல, அதே லாஜிக் தான் இது. அவன் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு 100 கால் அடிச்சு 100 விதமா திருடிட்டான். ஆனா அது எங்க யார் எல்லாம் கார்லேட் பண்ணி கேசஸ் எப்படி வருது அதெல்லாம் எப்படி போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே, சொல்லும் போதே வேற லெவல்ல இருக்கு கேக்குறதுக்கு. இந்த மாதிரி சைட்ஸ் வந்து யாராவது ஹேக் பண்ணி அந்த பர்சன் கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? நான் அதை பண்ணதான் ட்ரை பண்ணேன். அந்த அவங்க பர்டிகுலர் வெப்சைட் அப்புறம் அந்த டார்க் நெட் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல ப்ரோ, அந்த மாதிரி ஏதாவது பாசிபிள் அவங்கள தேட முடியாது? டார்க் நெட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. அவனுங்களை எதுக்கு டார்க் நெட்ல போய் தேடணும்? அவனுக்கு வெட்ட வெளியுமே அவங்க அங்கதானே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. சோ அதனால சரி, அவனுக்கு அங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இல்லப்பா. லைக் அவனுக்கு வெட்ட வெளியில இந்தியன் ஐபி வச்சுக்கிட்டு மொபிவிக்கு வேலட்டோ இல்ல பேடிஎம் வேலட் வழியா ரீசார்ஜ் பண்ணிட்டு அவனுக்கு டார்க் நெட்ல போய் ஒளிக்கணும். லைக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் நினைச்சா லைக் ப்ராப்பரா அந்த கம்பெனி கான்டாக்ட் பண்ணா அவனுங்களே டீடைல்ஸ் தர போறானுங்க. லைக் அதுவும் வெட்ட வெளியா இருக்கிறதே அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்ற பட்சத்துல போயிட்டு இங்க டார்க் வெப் வரைக்கும் நம்ம ஆளுங்க போறது. இப்ப தொழில் இருக்கிறதே தேடுறது அவங்களுக்கு யாரும் இல்ல. டார்க் வெப் போகணும் இல்ல, நான் என்ன சொல்றேன், டார்க் வெப் போகணும்னு தேவையில்லைன்னு சொல்றேன். அதான் நானும் சொல்றேன். டார்க் வெப் வரைக்கும் போறதுக்குலாம் இது வந்து அவ்வளவு பெரிய அட்டாக் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு சில டைம்ல வந்து லைக் நான் இந்த பர்டிகுலர் கேஸுக்கு வந்து லைக் ஒரு சில போலீஸ்லயும் நான் பேசினேன் எப்படி டீல் பண்றதுன்னு.
பட் அவங்க போலீஸ் பக்கம் வந்து வந்து அவங்க வேலிடான பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் வந்து பர்டிகுலரா உங்களால இந்த இந்த இன்டர்நெட் வழியா நடக்கிற எந்த அட்டாக்ஸும் பர்டிகுலரா இதுதான் வந்து ட்ராக் பண்ணி போறது ரொம்ப கஷ்டம். இதுதான் ட்ராக் பண்ணி போனா அது வந்து ஒரு லூப் எண்டா கூட இருக்கலாம். லூப் எண்டா இருந்தா லைக் ஓகே இதுதான் கன்ஃபார்ம் பண்ணி போக வாய்ப்பு இருக்கு. பட் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அது எல்லாமே ஃபேக். புரியுதா? அவன் கொடுத்த அட்ரஸ்ல இருந்து அவன் கொடுத்த எல்லாமே ஃபேக்கா கூட இருக்கலாம். இப்ப வந்து நம்ம இந்த ஊர்ல இருந்து போலீஸ் அந்த ஒரு வெளி ஸ்டேட் ஒரு 2-3 ஸ்டேட் தாண்டி போய் பிடிக்க போகுது. லொகேஷனை ட்ரையாங்குலேட் பண்ணிருச்சு, எல்லாத்தையும் ட்ரையாங்குலேட் பண்ணிருச்சு. பட் பிடிக்க போகும்போது எல்லாமே ஃபேக்கா இருந்துச்சு. மொத்த இது உங்களுக்கு இப்ப இங்க இருந்து போயிட்டு வர கவர்மெண்ட் செலவு வேஸ்ட்னு நான் சொல்லுறேன். அதனாலதான் இந்த மாதிரி நேரத்துல கான்டாக்ட் பண்ணும்போது பேசாம அவங்க ஆதார் கார்டு நம்பர் கேட்டுலான்னு சொல்றீங்களா? அவனுக்கு எப்படி தருவானுங்க ஆதார் கார்டு நம்பர்? அதுவும் ஃபேக்கா தான் கொடுப்பானுங்க. ஏன் ஃபேக்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு நம்பரும் எங்கேயாச்சும் இன்டர்நெட்ல லீக் ஆயிருக்கும், இல்ல அங்கங்க லீக் ஆயிருக்கும். அவன் பாட்டுக்கு எடுத்து இன்னொருத்தனோட ஆதார் நம்பர் கொடுத்தா எங்க போய் யாரை போய் பிடிக்கிறது? இப்ப இல்ல மொர இப்ப லைவ்ல பேசும்போது பிடிக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இல்லவே இல்ல. படத்துல காட்டுற மாதிரிலாம் இல்ல. நான் ஹேக்கிங் யூஸ் பண்ணி முன்னாடி ஃபேக்கா இருக்கிற ஒரு இமேஜை வச்சுக்கிட்டு பேசுற லெவலுக்கு எல்லாம் கூட இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம வீடியோல பாக்குற மூஞ்சி கூட ஒரிஜினலா தான் இருக்காது. அதுவே வந்து ஒரு ஹேக்கடா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல இது நீங்க சொல்ற மாதிரி அதான் லைவ் ட்ராக்கிங் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சிஸ்டம் இருக்குன்னு தெரியல. அப்படி இருந்தாலும் வந்து நம்ம 5000 ரூபாய் கேஸ் 1000 ரூபாய் கேஸ் எல்லாம் வந்து அவ்வளவு சொபிஸ்டிகேஷன்லாம் வந்து போய் யாரும் பிடிப்பாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நீங்க சொல்றது எங்கிட்டனா இப்ப இது பார்க்கும்போது எப்படி இருக்கு, ரியலாவே வந்து இது ஒரு பெரிய நெட்வொர்க்டா அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்குல்ல. அப்படியே ஒரு பிக்கா என் கண்ணாடி தெரியுது. ஆனா இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம உஷாரா இருந்துக்கலாம். அதுதான் பண்ண முடியும் இப்போதைக்கு. அதேதான் மெயினா தான் பெட்டர் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இன்னமும் தள்ளி நிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். ஆனா இப்ப நம்ம இங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ண இன்னும் கிரியேட்டிவா இங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல அவனுக்கு எவ்வளவு கிரியேட்டிவா யோசிச்சாலும் அவனுக்கு தேவை காசு, இல்ல வந்து அவங்களோட கார்டு டீடைல்ஸ், இல்ல பேங்க் டீடைல்ஸ். இப்ப இது இல்லாம அவனுக்கு காசு எப்படி வரும்? அவன் எவ்வளவு கிரியேட்டாவே இல்ல, இவன் எவ்வளவு கிரியேட் ஆகணும்னு யோசிக்கிட்டோம். இந்த மெயின் காசு தான் உனக்கு முக்கிய அடிதாரமே. காசு தான். காசுக்கு என்ன இப்ப காசோட ரிலேட்டட் அவேர்னஸ் இருந்தாலும் உங்களுக்கு போதும் இல்ல. சோ அதான் சொல்றது. கரெக்ட். நீங்க சொல்றது 100%. அதுதான். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். வேற லெவல்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கு இன்னைக்கு எனக்கு. கண்டிப்பா வேற லெவல்ல நாங்களும் நிறைய நாலேஜ் வந்து இன்னைக்கு கத்துக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் திஸ். சரி. தேங்க்ஸ் வெங்கட். ஆக்சுவலி சொல்லுங்க ப்ரோ. எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட இன்புட்டை. சார் நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. சேம் கான்செப்ட் தான், சேம் ரைஸ் ஆஃப் क्वेश्चन தான் எல்லாத்தையும் வரும். ஸோ நல்ல ஒரு குட் ஸ்லைட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ கீப் இட் அப். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் எக்ஸ்பெக்டிங் மோர் slides from your side. Sure, I'll do that. Yeah. Hi Venkat. Venkat. Super ji. Yeah, hi Venkat. This is Vinayagam from your FB friend. You know? Vinayagam. Yeah, bro. Okay. No, sorry. Like suddenly if you say I can't. No problem. Actually, I would like to say your session was very good. First time I participated this. Okay. So hope you got more insight. Yes, Venkat. And please do share, spread this message across so that everyone gets this. Yeah. I need more initiative videos from you hereafter. Sure. I will definitely do it. Yeah. Okay. If you have any doubt, later on I will share WhatsApp or anything else. Sure. Yeah, you can share it in the group or wherever. Yeah, like I can. Yeah. Right now, no idea. It's not coming. But later on. Yeah, later on. Group. Yeah.
whenever you have doubt, you can share it across in group or. இல்ல நீங்க நம்ம chat boxல வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் chat boxல போட்டிருக்கேன். If anyone have to connect with people and moreover coming sessions வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா you can get connected. சரிங்களா? Okay, sure. Thank you. Yeah, thanks. Thank you for all team. விக்னேஷ், நீ வேணா பேசிட்டு அபிஷியலா அவர்கிட்ட கேட்டு வெங்கடேஷ் பிரதர்கிட்ட கேட்டு என்ன பண்றதுன்னு பண்ண அபிஷியலா செஷன். ஓகே தேங்க்யூ ஆடியன்ஸ். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் செஷன். உண்மையிலே இது எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு அவேர்னஸ் வந்து கேட்டதே கிடையாது. அண்ட் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு யாருமே காட்டவும் மாட்டாங்க. அண்ட் நமக்காக வெங்கடேஷ் சார் வந்து கிட்டத்தட்ட டெமான்ஸ்ட்ரேஷனே காமிச்சாருன்னே சொல்லலாம். இது இப்படிதான் இருக்கு, இந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம் எல்லாமே காமிச்சிருக்காரு. அண்ட் இஃப் யூ வாண்ட் அண்ணா சொன்ன மாதிரி எங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நாங்க வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு எங்ககிட்ட இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்ல சார் இல்ல வெங்கடேஷ் சார் நீங்க மறுபடியும் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஷோர்லி யூ கேன் கான்டாக்ட் ஆஸ். நாங்கள் அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அண்ட் கண்டிப்பா இது ஒரு அற்புதமான செஷன், யாராலையுமே இதை மறக்கவும் முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார். இது என்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் ரொம்ப நிறையவே அவேர்னஸ் வந்து இது கொடுத்துச்சு. அண்ட் சார் அப்படி இது எண்ட் பண்ணிக்கலாமா சார்? Sure, Vignesh. Thanks a lot for co-hosting this session. Okay. Hey sir, audience, இது anyone want to ask any questions? Last எதனா questions? Okay sir, super sir. Thank you sir. End பண்ணிக்கலாம் sir. Thank you sir. Yeah. வெங்கட்ஜி கொஞ்சம் I will be connecting you in private and நான் பார்த்து கால் பண்றேன். I just want to discuss with something. So I will be calling you now. Are you free now? Can I call? Yeah, call me. Sure. Thank you bro. ஓகே நான் லீவ் வைக்கிறேண்ணா. நீங்க தான் என் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே டா, பக்கா. தேங்க்ஸ். ஓகே, குட் நைட்.